ஸோ நம்ம சின்சான்லேருந்து ஒரு 6 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே அவங்க சின்சான் வீக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படின்னு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம சின்சான்லேயே அவங்க ஃபேமிலி காமிக்காங்க. அப்போ நம்ம சின்சான் வீட்டுக்கு வந்து ஏதோ பார்சல் வந்திருக்கு. ஆனால் மிக்ஸி ஓப்பன் பண்ணலான்ட்டு ஒரு பிளேட் எடுத்து வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுதாங்க. அதுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கூட்டு போகிறதுக்காண்டி ஒரு கேஜெட் மாதிரி இருக்குது. நம்ம ரோப் தான், ஆனால் இது வந்து டிஜிட்டல் ரோப். இது சார்ஜெல்லாம் போடணும். நம்ம மிக்ஸியும் இது நல்லா இருக்குமே, இது யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சின்சானுக்கு இது கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இங்கேருந்து கட் பண்ணால் வேறு ஏதோ காட்டுக்குள்ளே யாரோ நடந்து போகிற மாதிரி காமிக்காங்க. அவங்க இதே கேஜெட் யூஸ் பண்ணி தான் ஒரு லேடி அவங்க டாகை வந்து வாக்கிங் கூட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி கூட்டு போயிட்டுருக்கையில் அவங்கள கிராஸ் பண்ணி ஒரு கார் அப்படியே போகுது, ரெட் கலர் காரு. அந்த காரு போனோடனே ஒரு சைக்கிள் இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. இந்த சீன் எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கே புரியல. எதுக்கு வச்சாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து கட் பண்ணால் அப்படி நம்ம சின்சானை காமிக்காங்க. நம்ம சின்சானுக்கு இது கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இந்த ரோப்பை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மிக்ஸியும் அதை சார்ஜ் போட்டு வச்சுட்டு அவங்கள வழக்கம் போல் பக்கத்து வீட்டில் கதை பேச போயிடுவாங்க. அப்போ நம்ம சின்சானுக்கு இது ஒரே ஆர்வமாக இருந்தோடனே அது பாதி சார்ஜ் இருக்குது, இது எடுத்தோடனே பார்த்தா அதில் வெள்ளை கலர் லைட்லாம் இருக்கும். நம்ம சின்சானும் இதை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அவன் யோசிப்பான், இருட்டாக இருந்தால் அந்த கூட கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரியும்ட்டு எல்லா ஜன்னலெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலையும் பூட்டி வச்சுருவான். அதுக்கப்புறம் தான் இந்த இருட்டில் பார்த்தா அது நல்ல கூட கொஞ்சம் வெள்ளையாக நல்லா எரிஞ்சிட்ருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வெளியே நினச்சிட்டு இருக்கோம், இந்த ரோப்பை வச்சு நீங்கள் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்ருக்கோம். நம்ம சின்சானா தான் அவன் இடுப்பில் கட்டிட்டுலாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் இவன் இது யாருக்கு வாங்கினுச்சு, ஹீரோவுக்கு தான் வாங்கினுச்சுன்னொடனே நம்ம சின்சானும் போய் நம்ம ஹீரோவை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவான். அவன் வாக்கிங் கூட்டுற மாதிரி நின்றுட்டுருக்கையில் நம்ம சின்சானுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், இது சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சின்சான் நினச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த கயிறு திடீர்னு ரெட் கலரில் மாறிடும். என்னடா இவன் ரெட் கலரில் மாறுதுன்னு யோசிச்சுட்டு திரும்பியும் யோசிக்கக்குள்ளே ப்ளூ கலரில் மாறிடும். அப்புறம் பார்த்தா க்ரீன் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் கடைசியாக ரெயின்போ கலரில் மாறிடும். நம்ம சின்சானும் என்ன இப்படிலாம் மாறுது அப்படின்னு நம்ம சின்சானும் துள்ளி விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ தான் இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் அந்த கயிறு வந்து திரும்பி நார்மலாக மாறிடும். அப்புறம் இவங்க வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கையில் திடீர்னு இவங்களுக்கு ஏற்றாப்புல ஏதோ கார் இவங்களை மாதிரி நம்ம சின்சானு பில்டப் கொடுப்பான். கடைசியில் பார்த்தா அது வந்து பொம்மை காரு. நம்ம சின்சானு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு நம்ம சின்சானை இழுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து நம்ம சின்சானை இழுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ளெல்லாம் ஓடும். நம்ம சின்சான் நடக்கவே மாட்டான். நம்ம ஹீரோ தான் அந்த சின்சான் இழுத்து போயிட்டு இருக்கல, சின்சான் ஏர்லேயே போய்ட்டு இருப்பான். அப்படி தரன்னு நம்ம ஹீரோ சின்சான்லாம் இழுத்து போயிட்டு இருக்கும். அப்படியே அங்கேயும் இங்கேயும் விழுந்து கடைசியில் நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி பால் மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படி உருண்டு போயிட்டு இருக்கும். அப்படி வாசலுக்கு வந்துடும். அப்புறம் மிக்ஸி மாதிரி வீட்டுக்கு வந்து பயந்துருவாங்க இதை பார்த்து, என்னடா இது அப்படின்னு. அப்புறம் தான் நம்ம மாதிரி பாப்பா இது வந்து ஹீரோ தான் அப்படின்னு நம்ம மிக்ஸியும் பார்த்துருவாங்க. அப்புறம் நம்ம சின்சான் இந்த ரோப்பை கையில் வச்சு தான் நம்ம மிக்ஸி பார்ப்பாங்க. அப்புறம் மிக்ஸி இது நீ சார்ஜருக்கு முன்னாடியே எடுத்துட்டியா அப்படின்னு நம்ம மிக்ஸியும் யோசிச்சு ஏசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சின்சானை. அப்போ தான் நைட் ஆயிரு. அப்புறம் நம்ம ஹேரி வந்துடுவார். நம்ம ஹேரி வந்துனே நம்ம சின்சான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவருக்கு இடத்துல அந்த ரோப்பை போட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அப்படியே நம்ம சின்சான் வீட்டுக்கு வெளியே காமிச்சோம்னா அப்படியே ஒரு மாதிரி ரெயின்போ கலரில் கலரை அடிச்சுட்டு இருக்கிறத காமிப்பாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம சின்சான் ஃபேமிலி எல்லாருமே அந்த ரோப்பை நம்ம ஹீரோ கட்டிட்டு அப்படியே வாக்கிங் போவாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு. இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் ஹாரராகவும் மிஸ்ட்ரியாகவும் காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருங்க. பாய்.